அனைவருக்கும் வணக்கம். திருவின் தகவல் தருணங்கள் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு மரங்கள், மண்ணின் வைரங்கள். மரம், மண்ணிற்கு மருதாணி. பூமி போர்த்திக் கொள்ளும் மரகதம். ஒவ்வொரு மரமும் போதி மரம். மரம், இயற்கையின் சீதனம், காற்றின் வாகனம், பசுமையின் தோரணம், அழகின் ஆசனம். ஒவ்வொரு மரமும் பறவைகளின் சரணாலயம், பாதசாரிகளுக்கு நிழல் ஒத்தடம் கொடுக்கும் பாதுகை, பயணிகளுக்கு நிழற்குடை, பூக்களுக்கு பிரசவ விடுதி, மழை வளத்தை பெருக்குபவை. மரம் நமக்கு கற்றுத்தரும் போதனை: அன்பு செய்ய, தானம் செய்ய, சகிப்புத்தன்மையை வளர்த்துக் கொள்ள. கல்லால் அடிக்கின்றவனுக்கு கனியையும், வெட்டுகிற கோடாரிக்கு காம்பையும், வெட்டி அடுப்பெரியவனுக்கு உணவையும் தருகிறது. தன் உடம்பையெல்லாம் அர்ப்பணித்து உபகாரத்துக்கு ஒரு உதாரணமாக வாழ்கிறது வாழை. நீர் வார்க்காமலேயே வளர்ந்ததும் கோடையில் குளிர்ந்த நுங்கு தருகிறது பனை. வேரிலே ஊன்றிய தண்ணீருக்கு கைமாறாய் வளர்ந்ததும் தலையால இளநீரை தருகிறது தென்னை. ஒரு மரம் சுத்தப்படுத்தும் காற்றையும், அப்புறப்படுத்தும் அழுக்கையும், உண்டாக்கும் மேகங்களையும், தரும் நிழலையும் கணக்கிட்டால் அதற்கு விலை மதிப்பே இல்லை. எனவே நண்பர்களே, ஒவ்வொரு மரத்தையும் நாம் நடும் பொழுது நாம் இந்த பூமியை இன்னும் அழகாக்குகிறோம், இயற்கையை இன்னும் குளிர்விக்கிறோம். மரம் பூமியின் மேலே வளரும் போது காற்றுக்கு வகுடேற்கிறது. பூமியின் அடியில் புதையும் போது கரியாகி வைரமாகிறது. மரம் வளர்ப்போம், மண்வளம் காப்போம், மாசற்ற உலகை உருவாக்குவோம். நன்றி.